மக்களே, இந்தியாவை தாண்டி நான் வெளில போனதில்லை. ஆனால் நம்மளோட தயாரிப்பான அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா நாடுகளுக்குமே போயிடுச்சு. லண்டனில் செட்டில் ஆகிருக்கிற நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிஸ்டர் வந்துட்டு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அவங்க ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 10 days எமர்ஜென்சியில் வந்தபோது கூட அவங்க வீட்டு தோட்டத்தையெல்லாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு காமிப்பாங்க. ரோஸ்மெரி அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கும். நீங்கள் என்ன இவ்வளோ போராடிட்டுருக்கிறீங்க ரோஸ்மேரி வளர்க்குறக்கு அப்படின்ட்டு அவங்க வீடு, அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி மறக்காமல் சென்னை வந்து அப்புறம் கோயம்புத்தூர் வந்து அவங்ககிட்ட இருந்து நான் அதை கலெக்ட் பண்ணுறக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 week ஆயிடுச்சு. அப்பவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்த்துங்க. அப்புறம் அவங்கள நான் போய் பார்க்க வேண்டாமா, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க சரின்ட்டு அவங்க தங்கி இந்த இடத்துல போய் நான் பார்த்துட்டு அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வந்தேன். இந்த இயற்கை, இந்த நேச்சர் தான் எங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்துச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க சொன்ன ஒரே ஒரு வேர்டு தான், மேம் நீங்கள் ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒருவர்களுக்கு கிடைக்க நம்மளே அடிச்சுக்க முடியாதுங்க.